ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபிஸ் பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை மோதகம். எது வேணும்னாலும் சொல்லுங்க. ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லட்டு மாதிரி இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதை நல்லா அலசி விட்டுக்கலாங்க. ஒரு 3 முறை தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதை வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு புது தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 1/2 hour இல்லைன்னா 3/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் எதுவுமே விடாமல் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசினா 1/2 கப் பச்சைப்பருப்பு சேர்த்தா கரெக்டானதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அந்த அளவுக்கு வறுக்கணும். ஒரு கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஒரு 5 minutes ஆகுங்க இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. ஏன்னா இதை அரைக்கணும், அதனால் ஆற விட்டுடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு டவலில் சேர்த்துட்டு, நல்லா காட்டன் டவலில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதையும் நம்ம இப்போ ஒரு முறை வறுத்துக்கலாங்க. வெறும் ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு வறுத்து இப்போ பச்சை பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த அரிசியும் ஆற வச்சு இதையும் அது கூடவே சேர்த்துடலாம். ரொம்ப பைன் பவுடராக அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கட்டும். அப்போ தான் இந்த லட்டு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசி 1/2 கப்பு பச்சைப்பருப்பு, அதனால் 2 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா ரொம்ப பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க. கரைஞ்சா போதும். இதை வடிகட்டிடலாம். தூசு மண் இருந்தால் அதில் போயிடும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 இல்லைன்னா 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பருப்பும் அரிசியும் சேர்த்துடலாங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சூடான உடனே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு திக்னஸ் வரணுங்க. மூடி வச்சு ஒரு 5 minutes அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் பருப்பும் அரிசியும். இப்போ நம்ம அந்த வெல்லம் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இது நல்ல ஒரு திக்னஸாக வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணுங்க. அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஒரு 3/4 கப் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க. நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேக வைக்கணுன்றது கூட கிடையாது. ஆனால் நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். கொழுக்கட்டைன்னும் போது வேக வச்சு தான் எடுக்கணும். இது அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமாக வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான் இதெல்லாம். பாருங்கள் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு மோதகம் லைட்டாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது மோதகம் டைப். இப்போ அச்சில் தான் வேணும்னா நான் அச்சில் செஞ்சு காட்டுறேங்க. அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அச்சில் 2 சைடும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் மாவு சேர்த்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மூடி எடுத்திங்கன்னா சூப்பரான மோதகம் அச்சில் ரெடியாக வந்திருக்கு பாருங்கள்.
இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நெய் தடவிட்டுக்கு அதில் ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைங்க, ஒரு 8 to 10 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பூ போல இருக்கு பாருங்கள். பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுசாக எப்பவும் பூரண கொழுக்கட்டையே தானே செய்கிறீங்க. இந்த மாதிரி பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.